லோகன் பால், an American YouTuber, 25 கோடி ரூபாயை 3 நாள்ல சம்பாதிச்சிருக்காரு. I just made $3 million in 3 days. இஷான் சர்மா ஒரு 21 வயசான இந்தியன் யூடியூபர் அண்ட் அவருடைய earnings பாத்தீங்கன்னா கோடிகள்ல. This year I generated a total of 1 crore 42 lakhs 91,000 and 979. So in total we made this much. ஒரு செட் ஆஃப் யூடியூபர்ஸ் இருக்காங்க, அவங்க பல லட்சங்கள்லையும் கோடிகள்லையும் சம்பாதிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அமௌண்ட் வந்து 8000 ரூபா, அடுத்த அமௌண்ட் வந்து ஒரு 40000 ரூபா. ரொம்ப ஹையஸ்டா எனக்கு பே வந்தது ஒரு 12 lakhs. போன மந்த் 9 லட்சம், இந்த மந்த் ஒரு 5 லட்சம் ரூபான்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ஆக்சுவலா ஒரு 1 கோடி ரூபா பண்ணியிருக்கேன் நண்பா. ஓகே, ஓவராலாக 2022 ஜென்ரேட் பண்ண டாப் லைன் ரெவென்யூ மட்டும் 1 crore 32 lakhs 19,707 rupees. ஆனா எப்படி சொல்றேன். ஆனா நம்ம அதுக்கு முன்னால ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வேண்டியது இருக்கு. நம்மள பல பேருக்கு காமனா தெரிஞ்சது என்ன, நிறைய பணம் சம்பாதிக்கணும்னா ஸ்கூல்ல நல்லா படிக்கணும், அங்க நல்லா மார்க் வாங்கிட்டு ஒரு நல்ல காலேஜுக்கு போகணும், அண்ட் தென் அங்க ஏதாவது ஒரு நல்ல கம்பெனில பிளேஸ் ஆகிட்டு 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா அடுத்த வேற நல்ல கம்பெனிக்கு போயிட்டு இப்படியே பணத்தை சேர்த்து வச்சு கடைசியில நம்ம ரிட்டையர் ஆகும்போது ஒரு பணக்காரன் ஆயிரணும். ஆனா நீங்க இந்த மாதிரி பண்ணி வேலைக்கு போறதுல எந்த ஒரு தப்பும் இல்ல. இன்ஃபேக்ட் வேலைக்கு போறதுங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். ஆனா என்ன தெரியுமா, அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. இப்ப நான் சொல்றதை நீங்க சும்மா இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு மில்லியனர் ஆகணுங்கிற ஆசையோட ரொம்பவே கஷ்டப்பட்டு எப்படியோ மாசம் 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வேலையில போய் ஜாயின் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு உங்களுடைய லைஃப் செட்டில் ஆயிட்டுங்கிற ஒரு எண்ணம் வரும், ரைட்? வெல், நாட் ரியலி. சப்போஸ் உங்களுடைய கோல் ஒரு மில்லியனர் ஆகிறதா இருந்தா நீங்க சம்பாதிக்கக்கூடிய அந்த 2 லட்சம் ரூபாயில இருந்து 1 ரூபாய் கூட செலவு பண்ணாம நீங்க 34 வருஷங்கள் சேர்த்து வச்சா மட்டும்தான் உங்களால ஒரு மில்லியனர் ஆக முடியும். 34 வருஷம், அட போங்கடா. சோ இப்படி உங்களுக்கு ஒரு மில்லியனர் ஆகிறதுக்கு 34 வருஷம் ஆகுது. ஆனா ஒரு வெல் நோன் ஃபேமஸ் சோஷியல் மீடியா செலிபிரிட்டிக்கு வெறும் ஒரு நாள். I sold $1 million in merch in one day, in that one day. இந்த ஒரு வீடியோக்காக நான் நிறைய விஷயங்களை இன்டர்நெட்ல தேடி பார்த்தப்ப என்னுடைய தலையே சுத்திருச்சு. அண்ட் நான் டெஃபினட்டா சொல்றேன், இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நிலைமை தான். சோ வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால என்னுடைய பாயிண்ட்டை நான் கிளியரா சொல்லிடுறேன். இந்த வீடியோ நான் உங்களை யாரையும் மோட்டிவேட் பண்ணவோ இல்ல இன்ஸ்பயர் பண்றதுக்காகவோ நான் கிரியேட் பண்ணவே இல்லை. அண்ட் உங்களுடைய ஸ்டேபிளான ஜாபை விட்டுட்டு ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இறங்கணும்னு நான் சொல்ல வரல. இந்த வீடியோ முழுக்க சோஷியல் மீடியாவை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அது உங்களை எங்க கொண்டு போய் விடும். அண்ட் அப்படி அந்த சோஷியல் மீடியாவை சரியா பயன்படுத்திக்கிட்டவங்க என்ன நிலைமையில இருக்கிறாங்கிறத மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். சோ பேசிக்கா ஒரு யூடியூபரோ இல்ல ஒரு ஆன்லைன் இன்ஃப்ளூயன்சரோ எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட ஒரு ஆன்லைன் ப்ராடக்ட்டோ இல்ல ஒரு ஆன்லைன் சர்வீஸோ இருக்குது, அதை அவங்களுடைய வியூவர்ஸ் கிட்ட செல் பண்ணி அது மூலமா கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறாங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அந்த கேடிலாக் இந்த வண்டி தான். ஸோ இதே ஸ்பெசிஃபிகேஷன் தான் நான் வாங்குற வண்டி. இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மதிப்புக்கு 2 கோடி ரூபாய். Approved, sir. Thank you. Okay. Mr. Jabbar Bhai paid full in cash, all in 1000 currency, which is great to see. சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. அதே நேரத்தில் நம்மளும் சம்பாதிக்கணும். ஸோ நான் என்னோட கார் வாங்கும்போது கூட நான் லோன் இல்லாமல் வாங்கினேன். ஸோ இதுவும் வந்து லோன் இல்லாமல் தான் நான் வாங்க போகிறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட விலை வந்து 15-16 கோடி சொல்கிறாங்க. நோ இஷ்யூ. இதை வந்து நம்ம வந்து மொத்த கேஷ் கொடுத்து தான் வாங்க போகிறோம், கார் வாங்குற மாதிரி. அதிகபட்சம் நம்ம ஒரு 2 மாதத்துக்குள்ளேயே நம்ம மெரினால வந்து ஜப்பார் பாய் அப்படின்னு சொல்லிட்டு யாச்சுங்க ஓடும் என்னோட லோகோவோட. அது வந்து ஒரு பெரிய கனவு, 2 வருஷமாவே யோசிச்சுட்டு இருந்த ஒரு கனவு நிறைவேற போகுது. திருப்பியும் சொல்கிறேன், அதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான். பசங்களா நல்லா சம்பாதிங்க, கப்பலும் வாங்கி புஷ்னு விடுங்க, சரியா? உங்களை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆண்ட்ரூ டேட்டர். அவருடைய ஹஸ்லர்ஸ் அகாடமி மூலமா ஒரு மாசத்துக்கு 38 கோடி ரூபாயை சம்பாதிக்கிறாரு. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அதிகமான பணம். சோ இப்போ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, உங்களுக்கு 39 கோடி ரூபாய் மந்த்லி வந்துச்சுன்னா அந்த பணத்தை நீங்க எப்படிதான் செலவு பண்ணி என்னதான் பண்ணுவீங்க? அண்ட் இப்போ இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரொஃபஷனுக்கு ஆவரேஜான சேலரி ஒரு 50,000 60,000 இருக்கும் பெர் மந்த். பட் நான் உங்ககிட்ட இப்போ இதே இந்தியாவில் தான் 2-3 லட்சம் ரூபாயை வெறும் 30 செகண்ட்ஸ் சம்பாதிக்கிற மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? मान लो अगर उनके 1 मिलियन फॉलोअर्स हैं इंस्टाग्राम पर, तो एक रील के लिए आई एम श्योर वो एटलीस्ट 2 लाख या 3 लाख चार्ज कर सकते हैं एटलीस्ट एक रील के लिए, 30 सेकंड के रील. இப்போ நீங்க பார்த்த வீடியோ கிளிப் வந்து ஒரு நார்த் இந்தியாவை சேர்ந்த ஒரு ஃபேமஸான இன்ஃப்ளூயன்சருடைய வீடியோ கிளிப். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கு உங்களுக்கு 1 மில்லியனுக்கு மேல ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கன்னா வெறும் 30 செகண்ட்ஸ் ரீலுக்கு உங்களால 2 to 3 lakh rupees வரை சார்ஜ் பண்ண முடியுமா? அதுவும் அட்லீஸ்ட் 2 to 3 lakhsனு சொல்றாரு. அண்ட் எஸ், திஸ் இஸ் நாட் அ ஜோக்.
இன்னும் சொல்ல போனா என்னுடைய ஒரு பர்டிகுலர் சேனல்ல அந்த சேனல் கிட்டத்தட்ட ஒரு 1.2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருந்தப்ப அந்த சேனலோட வியூஸ் பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு 2 மில்லியன் வியூஸ் இருக்கும். அண்ட் அந்த டைம்ல ஒரு பிராண்ட், அந்த பிராண்டோட பேரை நான் சொல்ல விரும்பல, அவங்க எனக்கு ஒரு ஷார்ட்ஸ் போடுறதுக்கு யூடியூப்ல கிட்டத்தட்ட 70,000 வரை பே பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. இத்தனைக்கும் அந்த சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ்லெஸ் சேனல் அண்ட் அதுவும் கம்ப்ளீட்டாக ரேண்டமான ஆடியன்ஸோட. ஸோ அப்படி ஒரு சேனலுக்கு அவங்க பெர் ஷார்ட்ஸுக்கு 70,000 வரை பே பண்ண ரெடியாக இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்போ இருக்கக்கூடிய பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கன்னு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூடியூப் சைட்ல இருந்து ஒரு கிரியேட்டருக்கு எவ்வளோ பே பண்ணுவாங்க, 1000 வியூஸ்க்கு எவ்வளோ பே பண்ணுவாங்க, 1,00,000 வியூஸ்க்கு எவ்வளோ பே பண்ணுவாங்க, இந்த லைக்கு கமெண்ட் ஷேர் இதுக்கெல்லாம் காசு உண்டா, இதெல்லாம் பற்றி நான் ரொம்பவே டீட்டெயில்டாக மேலே கார்டில் தெரியுத இந்த வீடியோலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோ செக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த யூடியூப்ல எப்படி பணம் சம்பாதிக்க முடியுங்கிற ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, நிறைய யூடியூப் சேனல்ஸ் அவங்களுடைய யூடியூப் சேனலை மட்டுமே பேஸ்மெண்ட்டாக வச்சு இன்னைக்கு பெரிய பெரிய ஸ்டார்ட் அப்ஸாக உருமாறி இருக்கிறாங்க. நம்மள பல பேருக்கு தெரிஞ்ச அன் அகாடமி ஒரு யூடியூப் சேனலாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் இப்போ அது ஒரு யூனிகார்ன் $1 பில்லியன் ஸ்டார்ட் அப். அண்ட் இந்த லிஸ்ட் சின்னதெல்லாம் கிடையாது. இந்த லிஸ்ட்ல நிறைய சேனல்ஸ் வருவாங்க. லைக் நாஸ் டெய்லி, கியூரியஸ் ஹாரிஸ், பிசிக்ஸ் வாலா, இன்னும் இந்த மாதிரி நிறைய பேர். அண்ட் இதுக்கெல்லாம் முழு காரணம் அவங்களுடைய கடினமான உழைப்பும் சோஷியல் மீடியா அப்படிங்கிற கேம்ல அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதும் தான். இப்போ உங்கள பல பேர் சரி ஹரி நீ என்னதான் சொல்ல வரேன்னு கேட்கறது எனக்கு புரியுது. ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ற மெஜாரிட்டி ஆஃப் வியூவர்ஸ் வந்து 20+ ஏஜ் குரூப்பாக தான் இருக்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஸ்கூல் படிக்கும் போது இல்லை காலேஜ் இருந்தப்பெல்லாம் இந்த அளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரி வந்து பெரிய லெவலில் பூம் ஆகல. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிரியேட்டர் எக்கானமிங்கிறது இந்தியாவிலையும் ஹைக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அடுத்த 5-10 வருஷங்களுக்கு இந்த கிரியேட்டர் எக்கானமிங்கிறது அப்படியே கிராஜுவலாக க்ரோ ஆக தான் போகுது. ஸோ உங்களுடைய பீஸை நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு இப்பவே உங்களால முடிஞ்ச வர வேல்யூபிளான கண்டென்ட்டை சோஷியல் மீடியாஸ்ல போஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. நம்ம எல்லாருடைய நார்மலான லைஃப் ஜியோ வரதுக்கு முன்னால வேற மாதிரி இருந்தது. அண்ட் இப்போ ஜியோ வந்ததுக்கு அப்புறம் இன்டர்நெட் வேர்ல்ட்ல வேற மாதிரி மாறிடுச்சு. ஸோ அந்த சொசைட்டில உங்களுடைய பிசிக்கல் பிரசன்ஸ் எப்படியோ அதே மாதிரி டிஜிட்டலாவும் உங்களுடைய பிரசன்ஸ் இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். அண்ட் அது உங்களுக்கு பல வழிகளில் மணி ஜென்ரேட் பண்றதுக்கு உதவியும் செய்யும். ஸோ அதனால இப்போ நீங்க என்னவா இருக்கிறீங்களோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அது கூடவே சேர்த்து இந்த ஒரு வேலையும் பண்ண ஆரம்பிங்க. டெஃபினட்டா ஃபியூச்சர்ல ரிலேட் பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற எண்ணம் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் பிரசன்ஸ்ங்கிறது ரொம்பவே முக்கியம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நார்மலான ஆவரேஜ் சிட்டிசன் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அவங்கள விட ஒரு ஆவரேஜான ஒரு இன்ஃப்ளூயன்சர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இவங்களுடைய சக்சஸ் ரேட் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கு. சோ இது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி இவங்க கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் பேஸ் இருக்கு, ஒரு வியூவர்ஷிப் பேஸ் இருக்கு. அண்ட் இவங்கள வச்சு அவங்களுடைய பிசினஸ் அவங்க ரொம்பவே ஈஸியா க்ரோ பண்ணவும் செய்றாங்க. அண்ட் அவங்களால ஈஸியா ஸ்கேல் பண்ணவும் முடியுது. சோ அதனால தான் நான் சொல்றேன், உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற எண்ணம் இருந்தா இன்னைக்கு அதுக்கான விதையை சோஷியல் மீடியா மூலமா போட ஆரம்பிங்க. அண்ட் யூடியூப் மட்டும் இல்ல, நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல உங்களால நிறைய பீப்பிளை பார்க்க முடியும். அவங்க உங்களுக்கு கிடைக்கிற வியூஸ் மூலமா உங்களுடைய பிசினஸ் க்ரோ பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் இது பாத்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமான ஸ்ட்ராட்டஜி, ஈஸியா பணம் சம்பாதிச்சு பணக்காரன் ஆகிறதுக்கு. ஆனா ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, நமக்கு இதெல்லாம் பத்தி நம்ம ஸ்கூல்ல எதையுமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளுடைய டீச்சர்ஸ்க்கு இதெல்லாம் பத்தி சுத்தமா தெரியாது. சொல்றதுக்கு கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை. ஸோ நாம இப்ப இந்த உலகம் என்ன ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு, நம்ம அந்த ட்ரெண்ட்ல நம்ம எப்படி பிளேஸ் பண்ணிக்க போறோங்கிறதுல ரொம்பவே முக்கியமா கவனம் செலுத்தணும். சரி ஹரி, இது எப்படி அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸால மட்டும் பண்ண முடியுது, ஒரு காமன் மேனா இருக்கிற என்னால ஏன் பண்ண முடியல, அப்படி அவங்க கிட்ட என்னதான் பவர் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பெல் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் அண்ட் ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்சர் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பவர் பாத்தீங்கன்னா த பவர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ நீங்க ஒரு காமன் மேனா இருக்கும்போது உங்களுடைய பவர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்பவே கம்மியா இருக்கும். அண்ட் நீங்க ஒரு சோஷியல் மீடியால ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கும்போது உங்களுடைய பவர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ இந்த பவரை யூஸ் பண்ணி நீங்க உங்களுடைய பிசினஸை க்ரோ பண்ணாலும் சரி, இல்ல மத்தவங்களுடைய பிசினஸை க்ரோ பண்ணி விட்டாலும் சரி, பேமெண்ட் என்னவோ உங்க பாக்கெட்ல தான் விழ போகுது. ஸோ இந்த பவர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனை யூஸ் பண்ணி தான் லோகன் பால் ஒரு நாள்ல 25 கோடி ரூபாயை சம்பாதிச்சிருக்காரு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி இந்த யூடியூபர்ஸ்லாம் க்ரோ ஆகிட்டாங்கன்னு சொல்லி நான் எதுவும் அவங்கள ஃபிளெக்ஸ் பண்ணல. அவங்க இந்த மாதிரி எல்லாம் க்ரோ ஆகியிருக்காங்கன்னா அதுக்கு முழுசா அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் தான் காரணம். ஸோ உங்களாலையும் கடினமான உழைப்பை கொடுத்து இந்த சோஷியல் மீடியா கேம்ல அவங்களை விடவும் அதிகமா வளர முடியும். அண்ட் அதையெல்லாம் விட்டுட்டு இவங்க கிட்ட இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்காம அவங்க மேல ஹேட் ரேட் பரப்பாதீங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்பவே வேல்யூபிளான விஷயங்களை தமிழ்ல தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னால முடிஞ்ச வரை எனக்கு தெரிஞ்ச நான் கத்துக்கிட்ட எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நான் ஃப்ரீயாவே ஷேர் பண்றேன். ஏன்னா நான் என்னோட ஆடியன்ஸை ஒரு நம்பரா பார்க்கல, ஒரு ஆக்சுவல் ஹியூமனா பார்க்கறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு கிடைக்கிற ஸ்பேர் டைம்ல யூடியூப்ல ஒரு சேனல் ஆரம்பிச்சு உங்களுடைய சோஷியல் பிரசன்ஸும் எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்க ரைட் சைட்ல தெரியுத இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. அண்ட் நான் உங்களை அங்க பார்க்கறேன்.